நாம் வந்து என்ன சவாலை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற வகையில் வந்து தத்துவார்த்த நிலையிலையா, அரசியல் நிலையிலையா, அமைப்பு நிலையிலையா, அல்லது வந்து நடைமுறை நிலையிலையா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்கல்ல, அவங்களுடைய கணவர் பேர் வந்து பர்கலா பிரபாகர். அவர் வந்து ஒரு பொருளாதார ஆய்வாளரும் கூட. அவர் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாப்புல. அந்த கட்டுரையோட தலைப்பு என்னன்னு சொன்னா, நிம்மதியை இழக்கும் இந்தியா அப்படிங்கிறது. அவர் எங்க அதை தொடங்குறாருன்னு சொன்னா, இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்ன இருக்குதுன்னு சொன்னா, இங்க ஆட்சியில் இருக்கிறவங்க தங்களுடைய நண்பர்களுக்கு 5 விமான நிலையங்களை பரிசாக அளிக்கிறார்கள். ஆனா இந்த நாட்டுக்காக உழைச்சி சாகிற மக்களுக்கு வெறும் 5 கிலோ கோதுமையை வழங்குகிறார்கள் அப்படின்னு தொடங்குறாரு. ரொம்ப அருமையான கட்டுரை. அவர் மட்டும் இல்ல, இந்தியாவில் உலகளவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே வந்து இந்தியாவினுடைய பொருளாதார எதிர்காலம் வந்து மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை சமீப காலமாக வந்து ஓங்கி பேசிட்டே இருக்கிறாங்க. தோழர், ரொம்ப லேட்டாக இருந்தாலும் கூட வந்து எல்லா தோழர்களுக்கும் முதல்ல வந்து மேனாள் வாழ்த்துக்கள். நான் வந்து நேராக தலைப்புக்குள்ளார வந்துடுறேன். 100வது ஆண்டை சந்திக்கிற கம்யூனிஸ்டுகள் முன்னால் உள்ள சவால்கள் அப்படிங்கிறதான் இன்றைய பேச்சோட தலைப்பு. நான் வந்து இந்த விஷயத்தை சொல்லும்போது நமக்குள்ளார 1000 பெருமைகள்லாம் இருக்கும். இருந்தாலும் வந்து எனக்கு வந்து தீராத வேதனை தான் இருக்குது. என்னன்னு சொன்னால், இப்போ எலெக்ஷன் நடந்துகிட்ருக்குது. தமிழ்நாட்டில் முடிஞ்சிருச்சு, கேரளாவில் முடிஞ்சிருச்சு, கர்நாடகாவில் பாதி முடிஞ்சிருக்குது. இது மாதிரி வந்து பல பகுதிகளில் முடிஞ்சு இனி வந்து 5 கட்ட தேர்தல் இருக்குது. நீங்கள் வந்து இங்கே வந்து பேசு பொருள் அப்படின்னு சொன்னால், ஒன்று பிஜேபி, ஆர்எஸ்எஸ், அதாவது மோடி, அல்லது வந்து காங்கிரஸ் கூட்டணிங்கிற பேரில் வந்து ராகுல் காந்தி. இந்த நாட்டில் வந்து மக்களுடைய பிரச்சனையே வந்து முன் வச்சு மற்றவங்க வந்து மறுப்பு தெரிவிக்க முடியாத வகையில் வந்து ஒரு ஆளுமையோட சமூகத்தை அதிர்வுற செய்யக்கூடிய வகையில் வந்து கம்யூனிஸ்ட் தலைவர்கள் பேசின காலமே இல்லை தோழர். அதெல்லாம் பழைய காலம். எங்கேயோ நாம் வந்து எல்லாத்தையும் இழந்துட்டோமோன்ட்டு யோசிச்சு பாருங்கள். தமிழ்நாட்டில் தேர்தல் நடந்துச்சு. இது தேர்தலில் வந்து நட்சத்திர பேச்சாளர்கள் தான் மக்களை கவர்றவங்களாக இருந்தாங்க. மக்கள் மத்தியில் வந்து கருத்துக்களை கொண்டு போய் சேர்க்குறவங்களாக இருந்தாங்க. எனக்கெல்லாம் பெரிய வருத்தம் என்னென்னா, நேற்றைக்கு முளைச்ச அந்த மக்கள் நீதி மையம் கமலஹாசன் வந்து சிறப்பு பேச்சாளர் தோழர், நட்சத்திர பேச்சாளர். தமிழ்நாட்டினுடைய எல்லா தொகுதிக்கும் போய் அவர் வந்து பேசிகிட்டு இருந்தார். அவர் வந்து அங்கீகரிக்கப்பட்டார். ஆனால் நம்ம ஆளுங்க, நீங்கள் தேர்தலில் நிற்கக்கூடிய 2 கட்சிகள் ஆதரவு செலுத்தக்கூடிய நீங்கள் லிபரேஷன் வரைக்கும் இந்த தலைவர்கள்லாம் சமுதாயத்தில் ஒன்றை சொன்னால் அது வந்து தீப்பொறியை கிளப்பும், அதனால் வந்து மக்கள் மத்தியில் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையை ஆளும் வர்க்கத்துக்கும் அளிக்க முடியல, மக்களுக்கும் அளிக்க முடியல. எந்த அளவுக்கு நாம் வந்து பின்தங்கி போயிருக்கிறோம் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நான் வந்து இது வந்து தமிழ்நாட்டில் நடந்த தேர்தல் மட்டும் இல்லை, கேரளாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் எல்லாமே வந்து சிறப்பாக பண்ணாங்க. அதை நாம் அன்றாடம் பார்த்துட்டு இருக்கிறோம். நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய தோழர்கள் மூலமாக சிறப்பான அவங்க வகையில் வந்து கவரேஜ் பண்ணுற வீடியோ, ஆடியோ எல்லாமே கேட்டுட்ருக்குறோம். அங்கே வந்து கட்சி இருக்குது, ஆட்சி இருக்குது, அதனால் அங்கே ஓரளவுக்கு அது நடந்துகிட்ருக்குது. ஆனால் தமிழ்நாட்டிலே இல்லை, இந்தியா முழுக்கவும் இல்லை தோழர். நாம் தேர்தல் அரசியல் நிற்கிறோம்னா தேர்தல் அரசியலுக்கான குறைந்தபட்ச தகுதிகளை வளர்த்துக்கணுங்கிறது கூட நம்ம தலைமைகள்கிட்ட போயிடுச்சு அப்படிங்கிற சோகத்தை வந்து நான் அனுபவிக்கிறேன். மற்ற தோழர்கள்லாம் என்ன கருதுறீங்கன்னு தெரியல. இந்த இடத்துல இருந்து தான் நம்ம வந்து இன்றைக்கி 100 ஆண்டு காலம் ஆகக்கூடிய தோழர் முன்னுரை, அதாவது முதல்ல அறிமுக உரை நிகழ்த்தின தோழர் கூட பேசின போது, இந்தியாவில் வந்து 2 இயக்கங்கள் வந்து 100வது ஆண்டை வந்து எதிர்கொள்ளுது. ஒன்று வந்து நாம் கம்யூனிஸ்ட்டு, இன்னொன்று வந்து இந்துத்துவ சக்திகள் ஆர்எஸ்எஸ். அவன் வந்து இன்றைக்கி எல்லா துறையிலையும் கோலோச்சி, எல்லா துறையிலையும் தோழர், அதாவது வந்து தேர்தல் அரசியல் மூலமாக அதிகாரத்தில் இருக்கிறாப்புல. உண்மையிலேயே இந்த நாட்டினுடைய அதிகார வர்க்கங்கள்னு சொல்லக்கூடிய உயர் அதிகார இதில் எல்லாத்துலேயுமே அவங்க தான் இருக்கிறாங்க. ராகுல் காந்தி கூட ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு டேட்டாஸ் கொடுத்துருந்தாப்புல. அதாவது வந்து செக்ரட்டரியேட்டில் மத்திய அமைச்சகத்துறையில் இருக்கக்கூடிய செயலர்களுடைய எண்ணிக்கையில் வந்து 93 பாயிண்ட் வந்து அவங்க உயர் சாதியினர் தான் இருக்கிறாங்கங்கிற வகையில் முழுக்க அவங்க வச்சுக்கிறாங்க. அதனால தான் அவங்களால வந்து எல்லா துறையையும், நீதித்துறையை, ஐடி துறையை, எல்லாத்தையுமே வந்து அவங்களால வந்து ஏவ முடியுது.
அப்படி அவங்க எல்லாத்துலேயுமே அதிகார வர்க்கமாக நிறைஞ்சிருக்கிறாங்க. நாம் இந்த மக்களுக்காக லட்சக்கணக்கில் இந்த தோழர்களை பலி கொடுத்த, அப்படி தானே நாம் வந்து சுதந்திர போராட்டத்தின் போதாக இருந்தாலும் சரி, வீர தெலுங்கானா போராட்டத்தின் போதாக இருந்தாலும் சரி, தஞ்சை மாதிரியான கிளர்ச்சிகளில் இருந்தாலும் சரி, ஒரு கம்யூனிஸ்ட்டுங்கிற வகையில் வந்து பொதுவாக கணக்கெடுத்தால் நக்சல்பாரி இயக்கத்தினுடைய எழுச்சியில் இருந்தாலும் சரி, இன்றைக்கு வரைக்கும் வந்து பழங்குடிகளுக்காக உயிரை கொடுக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி, லட்சக்கணக்கில் நம்ம உயிரை பலி கொடுத்துருவோம். அவன் ஒருத்தனை கூட பலி கொடுக்கலத்தோட இன்னும் சிறப்பாக கூட நம்ம சொல்லுவோம், பூட்ஸ் நக்கின்னு சொல்லுவோம் அவனை. ஆனால் அவன் வந்து அதிகாரத்தில் இருக்கிறான். நாம் வந்து சமுதாயத்தின் அரசியல் நிலையில் வந்து ரொம்ப கீழான நிலைக்கு போயிட்டோம் அப்படிங்கிற வேதனையோடு தான் இந்த உரையை நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். சரி, நாம் வந்து என்ன சவாலை எதிர்கொள்கிறோம் அப்படிங்கிற வகையில் வந்து அது தத்துவார்த்த நிலையிலையா, அரசியல் நிலையிலையா, அமைப்பு நிலையிலையா, அல்லது வந்து நடைமுறை நிலையிலையா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடி, இந்திய நாட்டினுடைய நிதியமைச்சராக இருக்கக்கூடிய நிர்மலா சீதாராமன் இருக்கிறாங்கள்ல, அவங்களுடைய கணவர் பேர் வந்து பர்கலா பிரபாகர். அவர் வந்து ஒரு பொருளாதார ஆய்வாளரும் கூட. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன் அவர் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்கிறாப்புல. அந்த கட்டுரையோட தலைப்பு என்னன்னு சொன்னால், நிம்மதியை இழக்கும் இந்தியா அப்படிங்கிறது. அவர் எங்கே அதை தொடங்குறாருன்னு சொன்னால், இந்த நாட்டினுடைய பொருளாதார கொள்கை என்ன இருக்குதுன்னு சொன்னால், இங்கே ஆட்சியில் இருக்கிறவங்க தங்களுடைய நண்பர்களுக்கு 5 விமான நிலையங்களை பரிசாக அளிக்கிறார்கள். ஆனால் இந்த நாட்டுக்காக உழைச்சி சாகிற மக்களுக்கு வெறும் 5 கிலோ கோதுமையை வழங்குகிறார்கள் அப்படின்னு தொடங்குறாரு. ரொம்ப அருமையான கட்டுரை. அவர் மட்டும் இல்லை, இந்தியாவில் உலகளவில் இருக்கக்கூடிய பொருளாதார நிபுணர்கள் எல்லாருமே வந்து உலக பொருளாதாரத்தை ஆய்வு பண்ணக்கூடியவங்க கூட. அதில் இந்தியாவினுடைய பொருளாதார எதிர்காலம் வந்து மிக மோசமாக இருக்கும் அப்படின்னு ஒரு அச்சுறுத்தலை சமீப காலமாக வந்து ஓங்கி பேசிகிட்டே இருக்கிறாங்க. பொருளாதார கொள்கை அப்படின்னு சொன்னால் நாம் என்ன எடுத்துக்கிறது அப்படிங்கிற போது ஒரு சின்ன அறிமுகத்தோடு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு நாட்டினுடைய பொருளாதார கொள்கைங்கிறது வந்து அது முதன்மையாக அந்த நாட்டில் நடக்கக்கூடிய தொழில் மற்றும் வர்த்தகம், விவசாயம், இந்த 3ஐயும் சார்ந்ததாக இருக்குங்கிறது அடிப்படை. அதை தாண்டி பொருளாதார கொள்கையில் வந்து ஒரு நாட்டினுடைய பாதுகாப்பு, இராணுவ செலவு, அந்நிய செலாவணியை கையிருப்பு வைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதுக்கான துணை இதுதான் கொள்கை. ஆனால் அடிப்படை என்னன்னு சொன்னால், அதில் வந்து முதலாளிகளுக்கு லாபத்தை உறுதிப்படுத்துவதோடு மக்களுக்கு வந்து தொழிலில் வந்து பங்கேற்கிறதுக்கான வாய்ப்புகளையும் உத்தரவாதப்படுத்துறதுக்கு பேர் தான் வந்து பொருளாதார கொள்கை அப்படின்னு சொல்கிறது. அதை வந்து குறிப்பிட்ட காலத்தில் வந்து இந்தியா மட்டும் இல்லை, உலகத்தில் பெரும்பான்மையான நாடுகள் வந்து நிராகரிச்சிருச்சு அப்படிங்கிறத வந்து பல்வேறு பொருளாதார அறிஞர்கள் இப்போ பேசுகிறாங்க. பிரான்ஸ்லேருந்து ஒருத்தர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இந்தியா போயிட்டுருக்கக்கூடிய பொருளாதார கொள்கைங்கிறது வந்து ஒரு 10 ஆண்டுகளில் மிஞ்சி போனால் வந்து ஒரு 12-13 ஆண்டுகளில் வந்து அது மிகப்பெரிய சரிவை சந்திக்கும். அதனுடைய அளவு என்னவாக இருக்குன்னு சொன்னால் கிட்டத்தட்ட 33% கொண்டிருக்கும் அப்படின்னு சொல்கிறாப்புல. ஏன் அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ இல்லை இந்த பிரச்சனை. அது வந்து 1990க்கு பின்னாடியே பொருளாதார கொள்கைகள்லாம் வந்து நாட்டினுடைய ஸ்திரத்தன்மையை, உத்தரவாதத்தை வந்து சீர்குலைக்கிறதா மாறிடுச்சு. அதாவது வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பணக்காரர்களை மேலும் மேலும் பணக்காரர்களாக்குவது, ஏழைகளை வந்து மீண்டும் மீண்டும் ஏழைகளாக மாற்றுறது அப்படிங்கிறது தான். நீங்கள் அதை தான் வந்து எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்தியாவில் வந்து ஒட்டுமொத்த இந்திய சொத்தில் வந்து 1% பேர் வந்து கிட்டத்தட்ட 40%க்கு மேலான சொத்தை வச்சிட்ருக்கிறாங்க அப்படிங்கிற புள்ளி விவரம். அதே மாதிரி வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 66% படித்த இளைஞர்களுக்கு அவங்க படித்ததுக்கான வேலையே இல்லை அப்படிங்கிற நிலைமை. அதை பற்றி பொருளாதார அறிஞர்கள் இன்னும் கூர்மையாக சொல்லும்போது, அதுலேயும் வந்து அந்த பரகல பிரபாகர் அவர் நிதியமைச்சரோட கணவர் அவர் சொல்லும்போது என்னன்னு சொன்னால், இந்தியாவை வெள்ளைக்காரர்கள் கொள்ளையடித்ததை விட மோசமாக இன்றைய கார்ப்பரேட்டுகள் கொள்ளையடிக்கிறார்கள் அப்படிங்கிறாப்புல. அது அளவே இல்லை. மக்களுடைய வளங்கள் முழுக்க கேள்வி கேட்கறதுக்கு நாதி இல்லாமல் வந்து கொள்ளையடிக்கப்படுது. அதாவது வந்து மக்களுக்கு வந்து வேலை வாய்ப்பை உருவாக்குறத பற்றி அதை பற்றியெல்லாம் எந்த கவலையுமே இல்லை. இப்படியே போச்சுன்னா இன்னொரு பொருளாதார அறிஞர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், அவர் சொல்லக்கூடிய வார்த்தை ரொம்ப முக்கியமான விஷயம் தோழர்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துங்க. நாமெல்லாம் எதிர்காலத்தில் வந்து
கார்ப்பரேட் ஜமீன்தார்களிடம் அடிமையாகி விடுவோம் அப்படின்றாப்புல. அதாவது வந்து இங்கே வந்து நான் ஒரு முதலாளித்துவத்துக்கு நான் ஏற்கனவே பேசும்போது சொன்னேன்ல, முதலாளித்துவம்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறைந்தபட்ச ஜனநாயக கடமைகள் இருக்குது அப்படிங்கிறது எல்லாத்தையும் வந்து அது கை கழுவிருச்சு அப்படிங்கிறது தான். அப்போ வளர்ச்சின்னா இப்போ இங்கே வந்து இதெல்லாம் நடக்குது. நமக்கு வந்து ஒரு பக்கத்தில் மக்கள்லாம் வந்து துன்ப துயரத்துக்குள்ளார போயிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களே, ஆனால் வந்து மக்கள்கிட்ட வந்து பெரிய கோபம் வெளிப்படலை. அதே நேரத்தில் வந்து இன்னொரு பக்கத்தில் வந்து பொருளாதார வளர்ச்சி மேலோங்கிட்டு போகுது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆய்வறிஞர்கள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ஒரு குறிப்பிட்ட விஷயங்களை இது பண்ணுறாங்க. அதாவது வந்து முதலாளித்துவம் உற்பத்தி துறையில் மனித ஆற்றலை உள்ளிழுக்கிற உற்பத்தி முறையை அடியோடு கைவிட்டு விட்டது. புரியுதில்ல? அதே மாதிரி அதுக்கு என்ன பண்ணுதுன்னு சொன்னால், அது முதன்மையாக அதிதொழில்நுட்ப கருவிகளின் மூலம் மனித ஆற்றலை அப்புறப்படுத்தி கொள்ளை லாபம் ஈட்டுவதை மட்டுமே குறிக்கோளாக வச்சுருக்குது. அதுக்கு இன்றைக்கி அவங்க சொல்லக்கூடிய உதாரணம் வந்து ஏஐ இருக்குது இல்லைங்களா, இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், அதை வந்து சொல்கிறாங்க. அப்புறம் மூலதனங்கள்லாம் எதை தான் வந்து குறிக்கோளாக வைக்குதுன்னா, இப்போ வந்து அலைக்கற்றை, இயற்கை வளங்கள், எரிவாயு உட்பட நம்ம நாட்டில் நம்ம ஊரில் கிடைக்குதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, மீத்தேன், இது மாதிரியான இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கும், அதே மாதிரி இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறதுக்கும் அவங்க தயாரித்த பொருட்களை சந்தையில் கொண்டு வந்து சேர்ப்பதற்குமான உள்கட்டுமானம், இதை மட்டும்தான் அவங்க குறிக்கோளை வச்சுருக்கிறாங்க. பரந்துபட்ட மக்களை வந்து உற்பத்தி துறையில் ஈர்க்கக்கூடிய வகையில் எல்லா துறையுமே சமமாக வளர்த்துற போக்கு வந்து முதலாளித்துவத்தில் இல்லை. ஆகையினால முதலாளித்துவம் வந்து பயங்கர நெருக்கடியாக தான் இருக்குது. ஆனால் அவன் கொள்ளையடிச்சிட்டே இருக்கிறான். அதை வந்து தட்டி கேட்க முடியாத அளவுக்கு வந்து மக்கள் வந்து இன்னொரு வகையில் வந்து ஒழுங்கமைக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படின்றாப்புல. எப்படி இந்த நெருக்கடியெல்லாம் அவங்க இது பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லும்போது, முதலாவதாக அவங்க சொல்கிறது என்னென்னா, காலாகாலமாக மக்கள்கிட்ட வந்து ஒரு பழக்க வழக்கம் இருந்துச்சு. அது என்னன்னு சொன்னால், எவ்வளவு அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களாக இருந்தாலும் சிறு சேமிப்பு அப்படிங்கிறத அவங்க வச்சுருப்பாங்க. இந்த சிறு சேமிப்பு தான் உண்மையிலே ஒரு நாட்டினுடைய மத்திய வங்கி ரிசர்வ் பேங்க்னு நம்ம சொல்கிறோம்ல, அது எல்லாத்தையும் விட அந்த நாட்டை வந்து பாதுகாக்கக்கூடிய அம்சம். எவ்வளோ நெருக்கடி ஆனாலும் கூட அவங்க வந்து அந்த சிறு சேமிப்புகள் அவங்கள கொஞ்ச நாள் உயிரோடு வச்சுருக்கும் அப்படின்றாப்புல. அந்த சேமிப்பு முறையை இன்றைய முதலாளித்துவம் உறிஞ்சி காலி பண்ணிட்டு இருக்குது. அவங்கள வந்து செலவாளி சமூகமாக மாற்றிட்டு இருக்குது. அதுக்கு முதல்ல என்ன பண்ணாங்கன்னு சொன்னால், இந்த மக்கள்கிட்ட வந்து நுகர்வு கலாச்சாரத்தை வந்து கட்டவிழ்த்து விட்டாங்க. நுகர்றது தான் வாழ்க்கையில் வந்து ஒரு பெருமிதத்துக்குரியது. நீங்கள் வந்து சாதாரணமாக ஒருத்தங்க வந்து பேசுகிறத கேட்கணும், அப்புறம் வந்து தகவல் தொழில்நுட்பத்துக்கு வேணும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு குறைந்தபட்ச விலையுள்ள ஒரு செல்ஃபோன் இருந்தால் போதும். ஆனால் நம்மக்கிட்ட 10,000 ரூபா ஃபோனும் வச்சுருக்கிறவங்க இருக்கிறாங்க, 10 லட்ச ரூபாய்க்கு ஃபோன் வச்சுருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. இப்படி வந்து நுகர்வு கலாச்சாரம் வந்து ஊக்குவிக்கப்பட்டிருக்குது. அப்புறம் நீங்கள் பணத்தை வந்து கையில் வச்சு நம்ம வீட்டில் வந்து தோழர்கள், பெண் தோழர்கள்லாம் இருப்பாங்கள்ல, அக்கா அம்மா சகோதரிகள்லாம் இருப்பாங்கள்ல, அவங்கெல்லாம் வந்து அஞ்சலை பெட்டியில், அந்த பலசரக்கு பெட்டியிலெல்லாம் சேமித்து வைப்பாங்க பாருங்கள். அரிசி பானையில் சேமித்து வைக்கிறது, கடுகு டப்பாவில் சேமித்து வைக்கிறது, இந்த முறையெல்லாம் மாற்றி அவங்ககிட்டேருந்து பணத்தை பறிக்கிற நடவடிக்கையை திட்டமிட்டு செஞ்சது. அதை என்ன சொல்கிறாங்கன்னா, இந்தியாவில் அது பண மதிப்பிழப்பு நடவடிக்கையாக முன்னெடுக்கப்பட்டது. மக்கள்கிட்ட எல்லாம் ஏதோ ஒரு பொய்யை சொல்லி அவங்க பணத்தை எல்லாம் வங்கியில் கொண்டு வந்து போட சொல்லி, அப்புறம் அவனுக்கு செலவழிக்க முடியாத வகையில் வந்து 2000 ரூபாய் நோட்டை கொடுத்து, 2000 ரூபாய் நோட்டை கொண்டு போய் நீ உங்கள் ஒரு கடையில் ஒரு 100 ரூபாய் சாமான் வாங்கினீங்கன்னா அதுக்கு வந்து அவன் சில்லறை கொடுக்க முடியாதுங்கிற செயற்கையான நெருக்கடியை உருவாக்கி, நீ தவிர்க்க முடியாமல் வந்து ஆன்லைன் பரிவர்த்தனைக்கு போ அப்படிங்கிறதன் மூலமாக ஆன்லைன் பரிவர்த்தனையை ஊக்குவிச்சது. அந்த ஆன்லைன் பரிவர்த்தனை ஆன பிறகு மக்கள் என்ன ஆகிறாங்கன்னு சொன்னால், நிதானம் இல்லாத செலவாளிகளாக மாறுறாங்க. இப்படி சேமிப்பு சமூகமாக இருந்ததை செலவாளி சமூகமாக மாற்றியதன் மூலமாக மக்களை வந்து தங்களை சுரண்டுறாங்க. தங்களுக்கு வந்து பிரச்சனை, ஒரு பொருளாதார நெருக்கடி இருக்குது, இந்த பொருளாதார நெருக்கடியெல்லாம் நம்ம எதிர்கொள்ள முடியாமல் ஆகுது, நாளைக்கு வந்து சிக்கலாச்சுதுன்னா கையில் 4 காசு இல்லை அப்படிங்கிற கவலை இல்லாத மனிதர்களாக மாற்றிவிடு, அவங்களுடைய பொறுப்பை முழுக்க வந்து இழக்க செய்தது. இது எல்லாத்தையும் தாண்டி என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால்,
நீங்கள் முன்னாடியெல்லாம் வந்து நமக்கு ஏதாவது செய்யணும் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன பண்ணாங்க, வீட்டில் வந்து அப்பா அம்மா இருந்து சகோதர சகோதரிகளில் இருந்து யாராக இருந்தாலும் வந்து நம்ம பிள்ளைக்கு ஒரு கால்பம் நகை எடுக்கணும், ஒரு நல்ல துணியை வாங்கி கொடுக்கணும், வெளியூருக்கு போகிறதுக்கு அவளுக்கு ஏதாவது ஏற்பாடு செய்யணும், இந்த வாட்டி வந்து எங்கேயா கூட்டிகிட்டு போகணும், எதுவாக இருந்தாலும் அவங்க வந்து சேர்த்து வச்சு சேரட்டும். இந்த நாளில் நான்லாம் வந்து என்ன மாதிரி பல பேர், உங்களையும் பல பேர் இருப்பாங்க, தீபாவளியானால் கறி திங்கலாம், இதுதான் சமூக நடவடிக்கை. அப்படி வந்து கருத்திங்கிறத தப்பு சொல்கிறதுக்காக சொல்லத்தோட ஒரு பிளானிங் லைஃப் இருந்ததுங்கிறதுக்காக அந்த பிளானிங் லைஃப்பை எல்லாத்தையுமே குறைச்சி எதை வேணாலும் உடனே அடையலாம் அப்படிங்கிற வகையில் வந்து இன்ஸ்டால்மெண்ட்டில் வந்து எல்லாத்தையும் வாங்கிறது அப்படிங்கிற வகையில் செலவாளி சமூகமாக மட்டும் இல்லாமல் இந்த சமூகத்தை கடனாளி சமூகமாகவும் மாற்றி வச்சிருக்குது. இது மிகப்பெரிய ஒரு பள்ளத்தை மக்கள் மத்தியில் உருவாக்கி இருக்குது. இதை தான் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பார்த்தா மக்களுடைய சேமிப்பு திறன் வந்து ரொம்பவும் கீழே போயிடுச்சு, இது நாட்டினுடைய பொருளாதார கொள்கையை வலுவிளக்க செஞ்சிருச்சு அப்படிங்கிற ஒரு ஆய்வறிக்கை உங்களுக்கு வந்திருக்கும். இதில் இந்த அரசு என்ன செய்யுதுன்னு சொன்னால், முதலாளிகளை என்ன பண்ணுதுன்னா அதுக்கு வந்து பணத்தை அள்ளி அள்ளி கொடுக்குது. அவன் பணக்காரன் ஆகிறதுக்கு, மக்களை கொள்ளையடிக்கிறதுக்கு மட்டும் இல்லாமல் மேலும் பணக்காரன். எங்கேயும் உற்பத்தியில் வந்து பெரிய இது இல்லை, பொருளாதார மந்தம் தீரல. உங்களுக்கெல்லாம் தெரியும் 2008 நடந்த பொருளாதார மந்தம்ங்கிறது இன்னைக்கு வரைக்கும் தீர்க்க முடியல. பொருளாதார நெருக்கடி அப்படியே இருக்குது. ஆனால் தனிப்பட்ட வகையில் கார்ப்பரேட்டுகளுடைய செல்வம் மட்டும் வந்து என்ன ஆகிட்டு இருக்குதுன்னு சொன்னால் வளர்ந்துட்டே இருக்குது. அது எப்படி வளருது அப்படின்னு கேட்டால் ஒரே ஒரு விஷயத்தை தான் அவங்க வந்து நறுக்குன்னு சொல்கிறாங்க. கடனை அடிப்படையாக கொண்டது தான் இருக்கக்கூடிய முதலாளித்துவம். அது வங்கியில் வந்து இஷ்டத்துக்கு கடன் வாங்குது, அவங்களுக்கு கடன் கொடுக்கறதுக்கு வந்து அளவு இல்லை. அப்புறம் வாரா கடன்கிற வகையில் வந்து அவங்களுடைய கொடுத்த கடனை திரும்பி வாங்கிறது இல்லை. அப்புறம் வந்து அவங்களுக்கு வட்டி கிடையாது, வரி கிடையாது, எதுவும் கிடையாது. அந்த வரி இல்லாத நிலைமையை உருவாக்குறதுக்கு இந்தியாவில் ஜிஎஸ்டின்னு ஒன்று கொண்டு வந்தாங்கள்ல, அது கொண்டு வரும்போது ஒரே நாட்டில் ஒரு வரி தானே இருக்கணும் அப்படிங்கிற வகையில் ஏதோ வந்து பெரிய தியரி ஒன்றை முன் வச்சாங்க. அப்படி ஒரு மாயையை மக்கள் மத்தியில் கட்டமைச்சிக்கிட்டு அவங்க பண்ண அயோக்கியத்தனம் என்னன்னா, பெருநிறுவனங்களுக்கெல்லாம் வரியிலிருந்து வரி விலக்கு அப்படிங்கிறத அளிக்கிறதுக்கும், சராசரி மக்கள், நடுத்தர வர்க்கம், சிறு குறு தொழில் முனைவோர்கள், வணிகர்கள் இவங்ககிட்ட எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்குமான வகையில் அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு முறை வந்து 850 முறை திருத்தப்பட்டிருக்குது. நம்ம ஆளுங்க ஏதாவது அதை பற்றி இது பண்ணுறாங்கன்னு பாருங்கள். சரி, இதெல்லாம் வந்து முதலாளிகள் லாபம் அடைகிறதுக்கு, மக்கள் கொள்ளையடிக்கப்படுறதுக்கு. ஒரு அரசு இயங்கணும்னா ஒரு நாட்டில் நடக்கக்கூடிய பொருளாதார உற்பத்தி முறையின் மூலமாக, அதில் வரக்கூடிய வருவாயின் மூலமாக ஒரு அரசு இயங்கணும். ஆனால் அரசு என்ன பண்ணிடுச்சுன்னா, உற்பத்தி துறையிலிருந்து தனக்கு வரக்கூடிய வருவாயை எல்லாத்தையுமே வந்து ஆளு வர்க்கத்துக்கு மேலும் மேலும் சலுகையாக கொடுத்துருச்சு. அப்புறம் அரசு மட்டும் எப்படி இயங்குது? அரசுகளும் கடன்கார அரசுகளாக மாற்றப்பட்டிருக்குதுங்கிறது தான் பொருளாதார அறிஞர்கள் சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஆபத்து தொடர். கிட்டத்தட்ட இந்தியா 205 லட்சம் கோடி ரூபாய் கடன் வச்சுருக்குது. ஓகேவா? இந்த கடனுக்கு ஆண்டுக்கு 7 லட்சத்திலிருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும், அது டாலர் மதிப்பு ஏற்ற இறக்கத்தின் மூலமாக அந்த தொகை வந்து கூடும் குறையும். ஓகேவா? இதுக்கு கடன் வாங்கணும். இந்த வட்டி கட்டுறதுக்கே இவங்க என்ன தான் பண்ணி இது பண்ணணும், கடன் வாங்கி தான் பண்ண முடியும். அதை தாண்டி இதுவரைக்கும் மக்கள் நலனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட அளவில் வந்து தொழிற்சங்கங்கள், விவசாய மக்கள், சமூக அக்கறையுடையவங்க, இவங்கெல்லாம் வந்து ஒரு பொது உடைமை இயக்கங்கள் பின்புலத்தில், முற்போக்கு இயக்கங்கள் பின்புலத்தில் போராடி உருவாக்கப்பட்டு ரஷ்யாவின் மாதிரியை கொண்டு பொதுத்துறை நிறுவனங்கள்லாம் இருந்துச்சுல, அது எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்குறது. இப்போ கூட மோடி அரசு தேர்தலுக்கு முன்னாடி 2024 2025ங்கிற வகையில் வந்து வாரணாசியிலேருந்து கோயம்புத்தூர் வரைக்கும் இருக்கக்கூடிய விமான நிலையங்கள், ரயில் நிலையங்கள் எல்லாம் விற்கிறதுக்கு 7 லட்சம் கோடி ரூபாய்க்கு பிளான் பண்ணிட்டு வந்துக்கிறாங்க. ஓகேவா? இதை காலி பண்ணுறது மட்டும் இல்லாமல் ஒரு நாட்டில் வந்து இருப்பு தொகைன்னு ஒன்று இருக்கும். தங்கம் கையிருப்பு, கரன்சியாக கையிருப்பு, இதெல்லாம் சேர்த்து இருப்பு தொகைன்னு இருக்கும். அந்த இருப்பு தொகை எதுக்குன்னு சொன்னால், ஒரு உலக நெருக்கடி வந்துச்சுன்னா அதை எப்படி சமாளிக்கிறதுங்கிறதுக்காக, நம் நாட்டின் மீது தேவையில்லாமல் போர் தொடுக்கப்பட்ட அந்த நிலைமைகளை சமாளிக்கிறதுக்காக, அல்லது உலகத்தில் எங்கேயோ மூண்ட போர் வந்து நம்மளை வந்து ஏதோ ஒரு வகையில் பாதிப்படைய செய்யும் அப்படிங்கிற நிலைமைகளை சமாளிக்கிறதுக்காக அந்த இருப்பு தொகை இருக்கும். கிட்டத்தட்ட மோடி அரசாங்கம் வந்த பிறகு இந்தியாவினுடைய இருப்பு தொகையாக ரிசர்வ் வங்கி வச்சுருந்ததை படிப்படியாக பாதிக்கு மேலே காலி பண்ணிருச்சு. கடந்த ஆண்டில் மட்டும் 87,416 கோடியை வந்து அபகரிச்சிருக்குது.
இதெல்லாம் வந்து இந்தியா ஒரு கடுமையான நெருக்கடிக்குள்ளார இருந்துகிட்ருக்குது. அதை தான் வந்து அவர் பரகல பிரபாகர் இருக்கிறார் இல்லையா, அவர் என்ன சொல்கிறாருன்னா, இந்தியா நிம்மதியை இழந்துட்டுருக்குது இந்த நிலையில் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இன்னும் சில பொருளாதார அறிஞர்கள்லாம் இருந்ததுன்னா, இந்த நிலை நீடிக்குமானால் நம்ம நாட்டு மக்கள் எல்லாருமே வந்து கார்ப்பரேட் ஜமீன்தார்களிடம், அந்த ஜமீன்தார் ரொம்ப முக்கியமானது தொடர், ஏன்னா அடிமைத்தனம் பண்ணுறதுன்ற நில உடைமையினுடைய அடிமைத்தனம் நமக்கு தெரியும் தானே, எவ்வளோ அழகாக பொருளாதார அறிஞர்கள் சொல்கிறாங்க பாருங்கள். அந்த கார்ப்பரேட் ஜமீன்தார்களிடம் மக்கள் அடிமையாக போயிடுவாங்க அப்படிங்கிறத வந்து சொல்கிறாப்புல. இப்படி இருக்கும்போது இதில் இந்த நிலைமைகள் எல்லாத்தையும் மக்கள் உணர முடியாத வகையில் வந்து அவங்கள நுகர்வோர்களாக ஒரு கடனாளி சமூகமாக கடன் வாங்கி வாழக்கூடிய முறைக்கு கொண்டு போயிருக்கிறாங்கங்கிறது மட்டுமில்லை, நாட்டில் என்ன நடக்குதுங்கிறதே தெரியாமல் இருக்கிறதுக்கு தான் அவங்கக்கிட்ட வந்து பாசிச கட்சிகளை ஆட்சிகளை வந்து கொண்டு வந்து கார்ப்பரேட்டை தானே கொண்டு வந்து திணிச்சுது. மோடியை ப்ரமோட் பண்ணது நம்ம ஆளுங்க எல்லாருமே இப்போ வரைக்கும் வந்து பேசிகிட்டு இருக்கிறத பார்த்தா நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதாவது வந்து மோடி தன்னை முன்னிறுத்திக்கிறாரு, மோடி வந்த பிறகு ஆர்எஸ்எஸ்க்குள்ளார பயங்கர பிரச்சனையாயிடுச்சு, ஆர்எஸ்எஸை தாண்டி இவர் பயணிக்கிறார், அப்படிலாம் ஒரு வெங்காயமும் இல்லை தோழர். ஆர்எஸ்எஸ்கிட்ட சொல்லி அவர் வந்து பிரசாந்த் கிஷோர் சொல்லுவாப்பில், மோடியை பிரதமராக்குவதற்கு ஆர்எஸ்எஸ்ஸிடம் நாங்கள் வந்து படாத பாடுபட்டு அவங்கள ஏற்றுக்க வச்சோம். ஏன்னா உலக முதலாளித்துவம் எல்லாமே மோடியை முன்னிறுத்த சொல்லுது. ஏன்னு சொன்னால் இங்கே ஈவு இரக்கமற்ற ஒரு பிரதமர் வேணும், இங்கே இருக்கக்கூடிய மாநில அதிகாரங்களை பறிக்கிறதுக்கான வகையில் இருக்கணும், கொஞ்சம் நஞ்சம் இருக்கக்கூடிய மாநில உரிமைகளையும் வந்து பறிக்கக்கூடியவங்களாக இருக்கிறாங்க, என்ன நடந்தாலும் அதை வந்து கராராக ஒடுக்கிறவராக இருக்கணும் அப்படிங்கிற வகையில் ஒருத்தரை தேடின போது தான், அதுக்கு முன்னாடியே வந்து உலக முதலாளித்துவம் எல்லாம் பிஜேபியை பார்த்துருக்குது, பிஜேபியிலேருந்து வாஜ்பாயை பார்த்துருக்குது, வாஜ்பாயாலெல்லாம் இந்த மாதிரியெல்லாம் நடந்துக்க முடியாதுங்கிற பரிசீலனையிலிருந்து தான் மோடியை தேர்ந்தெடுக்கிறாங்க. மோடியை முதல்ல ப்ரமோட் பண்ணது வந்து இந்தியாவுக்குள்ளார இல்லை, அது வாஷிங்டனில். நீங்கள் வந்து இந்தியாவில் நிதி ஆயோக் உருவாக்கப்பட்ட அந்த நிதி ஆயோக்கோட துணைத் தலைவர், எப்போவுமே பிரதமர் தான் அதுக்கான நிரந்தர தலைவர், அதுக்கு துணைத் தலைவருங்கிற வகையில் வந்து முதல் அரவிந்த் பனகாரியா தான் வந்து வெளிநாட்டில், அவர் அப்போ வந்து அமெரிக்காவில் ஒரு பல்கலைக்கழகத்தில் பேராசிரியராக இருக்கிறார், அவர் தான் அங்கேருந்து கட்டுரைகளாக எழுதுகிறாரு. அதுக்கப்புறம் அமெரிக்க நிறுவனங்கள் இவரை பூஸ்ட் பண்ணுது, அமெரிக்க நிறுவனங்கள்லாம் சேர்ந்து தான் நம்மளால் பிரசாந்த் கிஷோரை வந்து இங்கே அனுப்பி விட்டாங்க. அவரோட சேர்ந்த வகையில் மோடியோட தங்கி அவரை தயாரித்தார். மோடி எப்படி நடக்கணும், உடுத்தணும், என்ன பேசணும், அவர் எப்போ வந்து எப்படியான ஸ்டைலில் எல்லாத்தையுமே பண்ணது பூரா பிரசாந்த் கிஷோர் பண்ணாப்பில். இப்படி திட்டமிட்டு தயாரிக்கப்பட்ட ஒரு நபர், அது ஆர்எஸ்எஸோட அனுமதியில் நடந்துச்சு. இன்னொரு விஷயத்தை புரிஞ்சுங்க, ஆர்எஸ்எஸ் சமூகத்தில் நடக்கக்கூடிய அக்கிரமான விஷயங்களை செய்கிறதுக்கான வகுப்பார்களை அது தீர்மானிக்கும். ஆர்எஸ்எஸ்லேயே இருந்தாலும் சரி, பிராமணர்கள் நேரடியாக ஆட்சி அதிகாரத்தில் உட்காந்துட்டு பிராமணன் வந்ததுனால இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்கிறதுக்கு அது வழிவகுக்காது. அந்த வகையில் வந்து அது பிராமணர் இல்லாதாரை தான் அதிகாரத்தில் வச்சு பழியை பூரா அந்த மக்கள் மேலே வந்து அந்த அந்த பிராமணர் அல்லாதவர் மேலே, இப்போ மோடி மேலே போடுறாங்களே எல்லாத்துக்கும் காரணம் மோடி அப்படின்னு போட்டு, அது யாரை வேணாலும் பலி கொடுக்கும். அது நமக்கு தெரிஞ்சதானே, நாதராம் கோட்சே வரைக்கும் பலி கொடுக்கறது தானே, அது அதனுடைய வேலை திட்டம். அப்படிங்கிற வகையில் இப்படி தயாரித்து கொண்டு வந்து மக்கள் மத்தியில் பாசிச ஆட்சியை நிறுவியிருக்கிறாங்க. இது எல்லாம் சேர்ந்து மக்களை குழப்பத்தில் வச்சுருக்குது. இப்போ நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால் என்னென்னா, இந்த தேர்தலையும் கொஞ்சம் பார்த்துட்டு போயிடலாம். இப்போ இங்கே தமிழ்நாடு மாதிரியான 2-3 இடங்களில் வந்து தேர்தல் முடிஞ்சிருச்சு, இன்னும் ஒரு 5 கட்ட தேர்தல் இருக்குதுங்களா. இந்த 5 கட்ட தேர்தலில் வந்து பாஜக என்ன விருப்பப்படுதுன்னு சொன்னால், ஒரு கார்ப்பரேட்டோட நலனையும் அதோடு இணைஞ்ச காவி நலனையும் வந்து இது பண்ணுறதுக்காக வந்து பெரும்பான்மையான வகையில் வெற்றி பெறுறது. அதான் அவங்க சொன்னாங்கல்ல 420க்கும் மேலே அப்படிங்கிற விஷயத்த. ஏற்கனவே அவங்க இப்போவே கூட அப்படி தான் பண்ணாங்க. என்ன பண்ணாங்கன்னா வந்து ஒவ்வொரு மக்கள் விரோத சட்டங்களையும் நிறைவேற்றும் போது எதிர்கட்சி எம்பிக்களை எல்லாம் வந்து இடைநீக்கம் பண்ணி அவங்கள வெளியில் தள்ளிக்கிட்டு ஒரு ஜனநாயகமற்ற முறையில் தான் வந்து எல்லா சட்டங்களையுமே மசோதாக்களையுமே பாஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இனியும் வந்து இந்த அவஸ்தை எதுக்கு? இவனை இருந்தால் தானே பிரச்சனை, இவனை வந்து வெளியேற்றுறது. 420 கேள்வி கேட்குறதுக்கே நாதி இல்லை, நாங்கள் தாண்டா எல்லாத்தையும் செய்வோம் அப்படிங்கிற வகையில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. அது நடக்காதுன்னு நம்ம ஆளுங்க ஒரு விதத்தில் வந்து ஏதோ ஒரு நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. இந்த நம்பிக்கை பலனளிக்கட்டும் அப்படிங்கிற இதுதான் வந்து ஆவல் தான் நமக்கு இருக்குது. சரி ரைட்டு, ஒருவேளை அவங்க ஜெயிச்சிட்டாங்கன்னா, குறைந்தபட்ச அளவில் ஜெயிச்சிட்டாங்கன்னா கார்ப்பரேட் நலன்களை எல்லாம் கை கழுவி விட்டுருவாங்களா?
உங்களுக்கு அதுக்கும் இன்னொரு விஷயத்தை இது பண்ணுங்கள். இந்தியாவினுடைய பொருளாதார நலன்களை எல்லாம் தீர்மானிப்பதற்கான உலகளாவிய கண்ணிகளில் மிக முக்கியமானது G20 நாடுகளுடைய சபை. இந்த G20 நாடுகள் தான் வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் என்ன இருக்கணும், இங்கே வந்து ஜிஎஸ்டி முறையை ஏன் கொண்டு வரணும், நீங்கள் பணமில்லா பரிவர்த்தனைக்குள்ளார இந்த மக்களை கொண்டு போகிறதுக்கு நீங்கள் வந்து அனைவருக்கும் வங்கி கணக்குறங்க விஷயத்தை வந்து எப்படி நிறைவேற்றணும், அதுக்கு பின்னாடி பணம் மதிப்பிழப்புக்கு நடவடிக்கை எப்படி பண்ணணும், இப்படியெல்லாம் பண்ணது G20 நாடுகளுடைய கூட்டமைப்பில். அதுக்கான ஆதாரங்களை நம்ம புத்தகம் வரைக்கும் போட்டிருக்கிறோம். அதெல்லாம் எல்லாரும் பார்த்தாங்களா இல்லையான்னு தெரியாது. ஆனாலும் ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு போய்ட்றேன். எல்லாருமே நம்ம ஆளுங்க உட்பட என்ன சொன்னோம்னா, மோடி கிறுக்குத்தனமாக ஒரு விஷயத்தை பண்ணி மக்களை எல்லாம் வந்து இந்த பண மதிப்பு நடவடிக்கையில் வந்து பண்ணிட்டாப்புல. அந்த ஆள் ஒரு தான் தோன்றின்னு சொன்னாப்புல. அவன் தான் தோண்டித்தனமாக அதை பண்ணார். பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ஏற்படுத்திய தாக்கங்கள், அதனால் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை இது பண்ணுறதுக்காக வந்து உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு நடந்துச்சு. அதில் வைக்கப்பட்ட முக்கியமான வாதம் என்னன்னு சொன்னால், மோடி தான் தோண்டித்தனமாக இந்த பிரச்சனைகளை செய்ததுனால வந்து அது வந்து மிகப்பெரிய கேடு விளைவிச்சிருச்சுன்ட்டு. ரிசர்வ் வங்கி வந்து உடனே சொல்லிச்சு, இது அப்படிலாம் இல்லைங்க, எங்ககிட்ட பல மாதமாக அவங்க பேசி தான் இதை வந்து நடைமுறைப்படுத்தினாங்க. இந்த விஷயத்தை அந்த பணமதிப்பிழப்புக்கு நடவடிக்கை நடந்த ஒரு வாரத்துலேருந்து நம்ம உயிரை கொடுத்து பேசிகிட்டு இருக்கிறோம். இன்றைக்கு வரைக்கும் நம்ம ஆளுங்க திருந்தலைங்க. அந்த உச்சநீதிமன்றத்தில் நடந்த வழக்கை கவனத்திலே எடுக்கலை. மோடி அப்படி பண்ணிட்டாப்லன்ட்டு. அதாவது ஒரு ஆளும் வர்க்கங்களுக்கு இடையில் காவி பாசிசம் இருக்கிறதெல்லாம் கரெக்டு. அது கார்ப்பரேட்டோட இணைஞ்ச வகையில் ரெண்டுனுடைய நலனும் பொருந்தி போனால் மட்டும்தான் ஒன்று அனுசரிக்குங்கிறது கூட புரியாத அளவில் நம்ம ஆளுங்க இப்படி மழுங்கி போயிட்டால் என்ன பண்ணுறது? அந்த G20 நாடுகளுடைய கூட்டமைப்பு கூட்டம் கடந்த ஆண்டு 2023 செப்டம்பரில் நினைக்கிறேன் இந்தியாவில் தான் நடந்துச்சு. அதை கூட மோடி வந்து தனக்கான கிரெடிட்டாக உருவாக்கிக்கிட்டாப்புல. நான் வந்து பிரதமரான உடனே வந்து G20 நாடுகளுடைய தலைவராக என்னை ஏற்றுக்கொண்டார்கள், அதனுடைய கூட்டம் இந்தியாவில் நடக்குது, அதில் எவ்வளவு கேவலமெல்லாம் போய் சொல்ல முடியுமோ அவ்வளோத்தையும் அந்த ஆள் பண்ணுறாப்புல. நம்ம ஆளுங்க எதையுமே உடைக்கலை. G20 நாடுகளுக்கு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு நாடு தலைமை தாங்கும். அந்த நாடு தான் வந்து அந்த நாட்டினுடைய பிரதமர் அல்லது அங்கே இருக்கக்கூடிய அதிபராட்சி இருந்தனா ஜனாதிபதி, அவங்க தான் வந்து அந்த கூட்டமைப்புக்கு தலைவராக இருப்பாங்க. அந்த நாட்டில் தான் அடுத்த கூட்டம் நடக்குங்கிறது வந்து காலாகாலமாக பின்பற்றக்கூடிய வழிமுறை. அப்படி அவர் பண்ண அந்த 2023 கூட்டத்தில் 3 முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட்டிருக்குது. வரி அமைப்பை புனரமைத்தல். உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் ஏற்கனவே சொன்னது, நம்ம ரொம்ப சுருக்கமாக பேசிகிட்டு இருக்கிறோம். இந்த விஷயம்லாம் நாட்கணக்கில் விவாதிக்கக்கூடியது. இந்திய அரசுக்கு வந்து எந்த வகையிலையும் வந்து வருமானம் இல்லை. இது வந்து வருமானத்துக்காக மேலும் மேலும் புதிய வழிமுறைகளை கண்டுபிடிக்க வேண்டி இருக்குது. அதனால் மக்கள் மேலே தான் அதனுடைய சுமையை சுமத்துறதுக்கு இருக்குது. கார்ப்பரேட்டுகளுக்கும் பெரும் பணக்காரர்களுக்கும் அது எந்த வகையிலையும் எதுவும் பண்ண போகிறதில்ல. அப்போ திரும்ப இந்த அரசு இயங்கிறதுக்கு என்ன செய்கிறது? வரி அமைப்பை புனரமைத்தல். இதுக்குள்ளார ஒன்றை புரிஞ்சுக்கங்க, பிஜேபியை நமக்கு பிடிக்காது தான், ஆனால் அது ஒரு விவாதத்தை எழுப்பி விட்டுருக்குது. அதாவது காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க வந்து பரம்பரை சொத்தை அடுத்த தலைமுறைக்கு மாற்றும்போது அதுக்கான சிறப்பு வரியை வந்து உருவாக்குவாங்க. இந்த வரி வந்து 1985 வரைக்கும் இருந்துச்சு. ராஜீவ்காந்தி காலத்தில் தான் அதை வந்து நீக்கப்பட்டதுங்கிறதெல்லாம் வேற கதை. ஆனால் அப்படி ஒரு முறை காங்கிரஸ் வந்தால் வந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வரி தான் வருமானு தெரியாது. ஆனால் காங்கிரஸ் வந்தாலும் சரி, பிஜேபி வந்தாலும் சரி, இந்த நாட்டுடைய அரசாங்கம் இயங்கிறதுக்கு மேலும் வரி விதிப்பு தீவிரமாகும். ஒன்று ஆச்சுதுங்களா? அதை G20 நாடு வலியுறுத்துது. இன்னொன்று, எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காக எல்லா இயற்கை வளங்களையும் பயன்படுத்துவது அப்படின்ட்டு. உங்களுக்கு புரியுதா? மணிப்பூரில் இன்றைக்கி நடந்துட்டு இருக்கக்கூடிய கலவரம், அந்த மணிப்பூர் மண்ணுக்கு கீழே இயற்கை வளங்கள் கொட்டி கிடக்குது. தமிழ்நாட்டில் வந்து மீத்தேன் மாதிரியாக, சேலம் தருமபுரி சைடில் வந்து கனிம வளங்களில் இரும்பு உட்பட பிளாட்டினம் வரைக்கும் இருக்குது. நம்ம மாநிலம் மட்டும் வந்து விதிவிலக்கில். இது மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. ஆனால் என்ன இருக்குதுன்னா, மணிப்பூர் மாதிரியான கிராமங்கள் சிறப்பு அதிகாரத்தை கொண்டிருக்குது. மக்களுடைய வாழ்வை அந்த மக்களே தீர்மானிப்பாங்க. இந்தியாவுக்குள்ளார பழங்குடி மக்களுடைய வாழ்க்கையை வந்து குறைந்தபட்சம் பாதுகாக்கிறதுக்கு வன பாதுகாப்பு சட்டம் அப்படின்னு ஒன்று இருக்கிறதாக நாம் எல்லாம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறோம். தமிழ்நாடு மாதிரியான பழங்குடிகள் குறைவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் அந்த வன பாதுகாப்பு சட்டம் தான் அந்த பழங்குடிகளுக்கு, மலைவாழ் மக்களுக்கு எல்லாத்துக்கும் வந்து குறைந்தபட்ச உரிமையை கொடுக்குது. ஆனால் வடகிழக்கில் இருக்கக்கூடிய மக்களுக்கு, மணிப்பூர் மாதிரியான மக்களுக்கு வந்து
வன பாதுகாப்பு சட்டம் அவசியப்படலை. ஏன்னா அந்த மக்கள் தான் அந்த மக்களுடைய வாழ்வாதாரங்களை ஒழுங்குபடுத்துகிறாங்க. அங்கே அவங்களுடைய சட்டம் இருக்குது, சிறப்புரிமை வாய்ந்தவர்கள். அங்கே நிலங்களை எல்லாம் போய் யாரும் வாங்க முடியாது. இப்படிலாம் இருக்கக்கூடிய இடத்துல இவன் என்ன சொல்கிறான்னா, எரிசக்தி மற்றும் புதுப்பிக்கத்தக்க ஆற்றலுக்காக இயற்கை வளங்களை முழுக்க கொள்ளையடிக்கிறது. இதுக்கு வந்து மோடி ஏற்கனவே ஒரு சிறப்பு மசோதாவை தாக்கல் பண்ணிட்டாப்ல. அது என்னன்னு சொன்னால், இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டருக்கு உள்ளார இருக்கக்கூடிய எல்லா வளங்களையும் எல்லா நிலங்களையும் அரசு தன்னுடைய தேவைக்காக என்ன வேணாலும் செய்யலாம் அப்படின்னு ஒரு மசோதா பாஸ் ஆகிருக்குது. நீங்கள் இந்த இரு நாடுகளுக்கு இடையில் இருக்கக்கூடிய எல்லையிலிருந்து 100 கிலோமீட்டர்னு சொல்லிட்டீங்கன்னா, மணிப்பூர், மிசோராம், நாகாலாந்து இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த 7 சிஸ்டர்ஸ் சொல்லக்கூடிய 7 சகோதரிகள், அதெல்லாம் சின்ன மாநிலத்தோட அதனுடைய சுற்றளவே அவ்வளோ கிடையாது, முழுக்க காலியாகிடும் இந்த இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிறது. இதுக்கு எல்லா வகையிலையும் ஏற்ற வகையில் டிஜிட்டல் கட்டமைப்பை மேம்படுத்துவது, இதற்கான வகையில் உலகளவிய அளவில் என்ன சொல்கிறது, உள்கட்டமைப்பை சீரமைக்கிறது. புரியுதுங்களா? அவன் எல்லாத்தையும் கொள்ளடிச்சிட்டு போகிறதுக்கு உள்கட்டமைப்பு, அவன் எங்கேருந்து எதுக்கு டெண்டர் எடுக்கணும், என்ன பேசணும், எது பண்ணணும், எந்த இடத்த தேர்வு பண்ணணுங்கிறதுக்காக நான் டிஜிட்டல் முறையை இயற்கை வளங்களை எல்லாம் கேள்வி கேட்க நாதி இல்லாமல் எடுத்துகிட்டு போகிறது, வரி அமைப்பை வந்து மக்கள் தலையில் சுமத்துறது, இப்படி வந்து கடந்த 2023 G20 நாடுகளில் தீர்மானம் நிறைவேற்றிருக்குது. அது 1 வருஷம் 2 வருஷம் 10 வருஷம் கழித்தாலும் இந்த உற்பத்தி முறை நீண்டுட்டு இருக்கும்போது இதுதான் நடக்கும். இதுதான் நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால். இப்போ பிஜேபி ஜெயிக்குது, தோக்குது, காங்கிரஸே வந்துருச்சுன்னு வச்சுங்க, என்ன பண்ணும்? புதிய பொருளாதார கொள்கைங்கிற வகையில் நடந்துட்டு இருக்கக்கூடிய இந்த மனித ஆற்றல்களை உள்ளிழுக்காத, இயற்கை வளங்களை கொள்ளையடிக்கிற, கடன் மேல் கடன் சுமத்தி ஒரு நாட்டை வந்து கொள்ளையடிக்கிற இந்த உற்பத்தி முறையிலிருந்து மாற்றுறதுக்கு ஏதாவது வழிமுறையை வச்சிருக்கிறாங்களா? அல்லது இவர்கள் இந்த அரசு இயங்குவதற்காக சில நாடுகள்லாம் சில விஷயங்களை வச்சுருக்குது. மனித ஆற்றல்களை உள்ளிழுக்காத, உள்ள அதிகமாக ஈர்க்காத தொழில்முறை இருந்ததுன்னா அதுக்கு வந்து அதிகபட்ச வரி விதிக்கிறது அப்படின்ட்டு. அது மாதிரி ஏதாவது பண்ணிட போகிறாங்களா? எந்த வாய்ப்பும் இல்லை, நம்பிக்கையே இல்லை. இது எல்லாம் மக்கள் மேலே வந்து விடியும். இந்த மக்களை அப்படி விடியும் போது பிஜேபி ஆட்சியில் இல்லாமல் இருந்தாலும் நாட்டில் அது வந்து செல்வாக்கு செலுத்தும், அதனுடைய அடித்தளம் அழிஞ்சு போகாது. தமிழ்நாடை போய் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு இது வரைக்கும் வந்து பிஜேபியினுடைய வாக்கு வங்கியை நம்ம வந்து நோட்டாவுக்கு கீழே வச்சுக்கிட்டு அதை ஏதோ சொல்லிகிட்டு இருக்கிறோன்னு வச்சுக்கோங்க. ஆனால் இந்த வாட்டி அது எல்லா இடத்துலையும் குறைஞ்சபட்ச வாக்கு விகிதத்தை வாங்கும். அப்படி வாக்கு விகிதத்தை வாங்குவதற்காகத்தான் அதிமுகவை 3ஆக பிரித்து அது கையாண்டுது. அதிமுகவை அதுதான் கையாண்டுச்சு. மோடிக்கும் எடப்பாடிக்கும் அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் எந்த முரண்பாடும் கிடையாது. அதிமுகவுக்கு, அதாவது எடப்பாடி தலைமையிலான அதிமுகவுக்கு கொடுத்த அசைன்மெண்ட் என்னன்னு சொன்னால், தேர்தலை நீ தனியாக சந்தி, ஆனால் தீவிரமாக சந்திக்கக்கூடாது, வேட்பாளர்கள் வந்து பிரபலமாக இருக்கக்கூடாது, பெரிய செலவு பண்ணக்கூடாது, வாக்கு கேட்குறதுல பெரிய இருக்கக்கூடாது, கண்டும் காணாமல் போயிடணும். அதே ஏற்கனவே என்ன பண்ணிட்டாங்க, தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் சுயேட்சைக்கு கீழே கொண்டு போட்டாச்சு என்கிற வகையில் அரசியல் அரங்கத்தில் திமுகவுக்கு அடுத்தாப்பில் வந்து பிஜேபி என்கிறத அரசியல் களமாக மாற்றிட்டாங்க. தவிர்க்க முடியாமல் அவங்க வந்து ஓட்டு வாங்குவாங்க, அரசியல் சக்தியாக நிற்பாங்க. அதுக்கு பின்னாடி வந்து இங்கே இருக்கக்கூடிய அதிகார வர்க்கத்தினுடைய பிரதிநிதிகள் அவங்க வந்து பின்புலமாக இருப்பாங்க. உங்களுக்கு எல்லாத்துக்கும் நம்ம இங்கே வந்து ஆர்எஸ்எஸ் கட்சி கட்டிருச்சா, அமைப்பு கட்டிருச்சா, பிஜேபி கட்டிருச்சா, இப்படிலாம் வந்து நம்ம பார்த்து தெளிவடைகிறதுக்குள்ளார வயசாகி செத்து போயிடுவோம் தோழர். ஆனால் அவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, கிட்டத்தட்ட 50 ஆண்டுகளுக்கு மேலே வந்து கல்வி நிறுவனங்களை நடத்துகிறாங்க. அது மூலமாக வரக்கூடிய முக்கியமான நபர்களை தேர்ந்தெடுத்து ஒவ்வொரு துறையிலையும் வைக்கிறாங்க. அப்படி தான் இன்றைக்கி நீதித்துறையிலேருந்து எல்லா துறையும் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்குது. நீங்கள் சமீபத்தில் ஒரு புத்தகம் வந்துச்சு, யாருக்கா வாய்ப்பு இருந்தால் அந்த புத்தகத்தை வாங்கி படித்து பாருங்கள். குருமூர்த்தி, ஆர்எஸ்எஸ்ஸின் நிழல் அதிகாரம். இந்த ஆள் வந்து தமிழ்நாட்டில் வந்து பாணாம்பட்டி அப்படின்ற ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு குருமூர்த்தி. இவர் படிக்கிறதுக்கு வராரு, ஆர்எஸ்எஸ் இயக்கத்தோடு இது பண்ணுறாப்புல.
ஆர்எஸ்எஸ் அவங்க வந்து கவனமாக கையாளுறாங்க. ஒரு கல்வி நிறுவனத்தில் வந்து 500,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இருந்தாலும் யாரா அதில் வந்து அப்படி கில்லி மாதிரி இருக்கிறான் அப்படின்னு பார்த்து கண்டுபிடிக்கிறதுல இவற்றை வந்து ஒரு தனித்திறமை இருக்கிறத கண்டுபிடிக்கிறாமல இவரை கணக்காளர் முறைக்கு வந்து படிக்க வைக்கிறதுக்கே ஆர்எஸ்எஸ் தான் வழிகாட்டுது. இவர் நாட்டில் செய்தது முழுக்க அயோக்கியத்தனம். கோயங்காவோட சேர்ந்த வகையில் வந்து பெருமுதலாளிகள் எப்படி அரசியல் செய்கிறாங்கன்ற வகையில் அவங்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய போட்டியை பயன்படுத்திக்கிட்டு காங்கிரஸுக்கு எதிராக வந்து ஒரு வலைப்பின்னலை உருவாக்கி ராஜீவ்காந்தி கொலை வரைக்குமாக இருக்கக்கூடியதில் இவருக்கும் பங்களிப்பு இருக்குது அப்படின்னு சந்தேகிக்கப்படுது. விபி சிங் ஆட்சி அகற்றப்பட்டதை நான் தான் செஞ்சேன்னு அவர் வந்து தைரியமாக சொல்கிறப்பல இது வந்து இந்த புத்தகம் வந்து அவருடைய ஒப்புதல் வாக்குமூலம் அவற்றை பேட்டி எடுத்தது. அது ஆங்கிலத்தில் இருந்ததை தமிழில் ஆங்கிலத்தில் சுஜாதா சிவஞானம்ங்கிறவங்க பண்ணதை வந்து கட்டுரைகளாக வந்ததை வந்து பேராசிரியர் கோச்சடை தமிழில் பண்ணியிருக்கிறாப்புல. இப்படி வந்து அவங்க எல்லா வகையிலும் ஆளுங்களை வச்சுருக்காங்க. அதில் நிர்வாகத்துறையில் ஆர்எஸ்எஸ் செல்வாக்கு செலுத்தும். அதனால் பிஜேபி வந்து ஆட்சி அதிகாரத்தில் இல்லைனாலும் நிர்வாகத்துறையில் இணைந்த வகையில் வந்து அது அரசியல் களத்தில் கலேபரங்களை உருவாக்கும். மக்கள் மிகவும் மோசமான, ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த பொருளாதார மந்த நிலை நம்ம திரும்ப அதை தான் சொல்கிறோம். இந்த பேச்சில் வந்து பொருளாதார மந்த நிலை வந்து மேலும் அதிகரிக்க தான் போகுது. இந்தியா வந்து அதில் பொருளாதார நெருக்கடியை வந்து அதிகமாக சந்திக்க தான் போகுது. அது வந்து இதிலேருந்து மீள்றதுக்கான எந்த வழிமுறையையும் கொண்டிருக்கலை. அதனால் வந்து இங்கே மீள்றதுக்கான வழியே இல்லை. அந்த சுமை பூரா மக்கள் மேலே தான் வரப்போகுது. மக்கள் மேலே வரும்போது அதை திசை திருப்புறதுக்கு ஆளும் வர்க்கத்துக்கு பிஜேபி ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் ஆளும் வர்க்கத்துக்கு அது அவசிய தேவை. அதை களமாடுறதுக்கு அனுமதிக்கும். அதுக்கு பின்னாடி நின்று அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சு கொடுக்கும். அப்படி தான் ஏற்கனவே வந்து நீங்கள் வந்து பாபர் மசூதி இடிப்புக்கு பின்னாடி வெறும் ஆர்எஸ்எஸ் மட்டும் அதை செய்யலை. முதலாளிகள் விரும்பலைன்னா அந்த நடவடிக்கையெல்லாம் ஈடுபட முடியாது. ஒரு சந்தையை வந்து இவன் நிலக்கொலையை செய்கிறான், இவனால் பிரச்சனையாக இருக்குது, அந்த இயக்கத்தை தடை பண்ணுன்னு சொன்னால் அடுத்த நிமிஷம் தடை பண்ணிடுவாங்க. ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை தடை பண்ணலையே. பாபர் மசூதி இடிக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ணப்படலையே. அவங்க மேலே பெரிய வழக்குகள்லாம் ஒன்றும் போடப்படலையே. ஆளும் வர்க்கத்துக்கு அது தேவையாக இருந்தது. இந்த நிலை திரும்பவும் நீடிக்கும். இப்போ மக்களுடைய வாழ்க்கையை மீட்க, இந்த சிக்கலுக்கெல்லாம் காரணமான பொருளாதார நிலைமையை மீட்க கம்யூனிஸ்டுகள் என்ன செய்ய போகிறோம், நம்மக்கிட்ட அது பற்றியான என்ன கண்ணோட்டம் இருக்குது, நடக்கக்கூடிய இந்த அனைத்தும் தழுவிய வகையில் பிரச்சனையை பார்க்குறதுக்கு என்ன, பிஜேபியை வீட்டுக்கு அனுப்பிட்டா வந்து எல்லாம் சரியாக போய்டும். நம்ம வந்து ஒரு தக்க வச்சுக்கிறதுக்காக இந்த தேர்தலில் நம்ம பிஜேபிக்கு எதிராக காங்கிரஸோட அந்த இந்தியா கூட்டணியில் இருந்தது ரொம்ப கரெக்டு. ஆனால் அதை தாண்டி நம்மக்கிட்ட என்ன இருக்குது, நாம் என்ன திட்டம் வச்சுருக்கிறோம், நம்ம ஊழியர்களை எப்படி தயாரிக்கிறோம், நம்ம தலைவர்கள் அதை பற்றி என்ன பேசுகிறாங்க, என்ன மேனாள் வந்துச்சு, யார் என்ன பெரிய அறிக்கையை விட்டாங்க, உழைக்கும் மக்களுடைய வாழ்க்கையை உத்தரவாதப்படுத்துறதுக்கு நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கான விஷயம் இவங்ககிட்ட என்ன இருக்குது. G20 நாடுகளுடைய கூட்டமைப்பில் இருந்து இந்தியாவை வெளியேற்றுவோம் என்கிற வகையில் உலகினுடைய சதிவலையிலிருந்து இந்தியாவை மீட்போன்னு சொல்கிறதுக்கு என்ன இருக்குது. அவன் ராமர் கோயிலை திறக்கிறேன்னு சொல்கிறான். இந்த நாட்டு மக்களுக்கு யாருக்கும் கவலை இல்லை. அது பெரிய இதெல்லாம் ஆகலைங்கிறதெல்லாம் வேறு. வட மாநிலங்களில் 1-2 மாநிலங்களுக்கு தான் அது வந்து செல்வாக்கு செலுத்திருக்கிறங்கிறதெல்லாம் வேறு விஷயம். ஆனால் அவன் ஏதோ ஒன்று செஞ்சிட்ருக்கிறான். அவன் ராமர் கோயில்னு சொன்ன போதே நாம் என்ன பண்ணியிருக்கணும், ராமா சோறு போடுன்னு ரோட்டில் இறங்கியிருந்தா கோயிலாக சோறான்னு அந்த ஜனங்க ரோட்டில் வந்து நின்றுருப்பாங்கள்ல. எவ்வளவு தொலைவில் இருந்து மக்கள் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க. ஒரு கொரோனா மாதிரியான நெருக்கடியில் வந்து நடந்து செத்தாங்களே, இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? அரசு மேலே நம்ம 1000 குற்றச்சாட்டுகள்லாம் சொல்லலாம். ஆனால் ஒரு கம்யூனிஸ்ட் இயக்கங்களாக இருந்து கொண்டு இதையெல்லாம் தடுக்கிறதுக்கோ இதிலிருந்து மக்களை பாதுகாப்புறதுக்கோ நாங்கள் என்ன செய்ய முடியும்னு கையேறு நிலையில் நிற்கிறது அப்படின்னா அவங்கெல்லாம் கட்சியில் இருக்கக்கூடாது. இதுதான் வந்து பிரச்சனை தொடர். நாம் வந்து 100வது ஆண்டு காலத்தை எதிர்கொள்ளக்கூடிய நிலையில் மேலும் மேலும் பொருளாதார நெருக்கடி வந்து அதிகமாயிட்டே இருக்கக்கூடிய நிலையில் அந்த பொருளாதார நெருக்கடியை ஆளும் வர்க்கங்கள் வந்து பாசிச கொள்கையால் மட்டும்தான் எதிர்கொள்வாங்கங்கிற நிலையில் நம்ம என்ன மாற்று திட்டத்தை வைத்திருக்கிறோம் என்பது தான் நமக்கு முன்னாடி இருக்கிற சவாலாக நான் பார்க்குறேன். தோழர்கள் ஏதாவது கருத்து இருந்தால் சொல்லுங்கள், நம்ம பேசலாம். நன்றி, வணக்கம். அதாவது வந்து நான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஏதோ மக்கள் விரோதமாக போயிடுச்சுன்னு சொல்லத்தோட நானும் கம்யூனிஸ்ட் கட்சியில் தான் இருக்கிறேன். கம்யூனிஸ்ட் கட்சிகள் உலகத்தில் அசைக்க முடியாத, மறுக்க முடியாத ஆதாரங்களோட
ஜனங்களுடைய இதயநாதமாக ஒரு சங்கநாதம் முழங்குகிற அந்த இடத்தை தவற விட்டுட்டோம். தோழர்கள்லாம் அப்பாவிகளாக இருக்கிறாங்க. இது நான் வந்து விமர்சனமாக வைக்கிறேன். நான் அதுக்கு தான் வந்து முதல்ல உங்களுக்கு வந்து பேச தொடங்கும்போது, இந்த தேர்தலில் நாம் வந்து ஒரு தேர்தல் கட்சியாக இருக்கிறோம் தோழர். சிபிஐயாக இருந்தாலும் சரி, சிபிஎம்மாக இருந்தாலும் சரி, சிபிஐ எம்எல்லாக இருந்தாலும் சரி, சரியா? அதில் லிபரேஷனும் அப்படி தானே, சிபிஐ எம்எல் லிபரேஷனும் தேர்தல் கூட்டணி தான்னு வச்சுங்க. இந்த கட்சிகள்லாம் தேர்தலை வந்து அதுவும் ஒரு பாதையாக வச்சுருக்குது. அப்போ தேர்தலில் நீங்கள் வந்து என்னவா இருக்குன்னா, தேர்தலுங்கிறது வெறும் ஓட்டு வாங்கிறதும் என்றதுக்குமான களம் இல்லை தோழர் கம்யூனிஸ்டுகளுக்கு. அது ஒரு அருமையான அரசியல் களம். அது அந்த நேரத்தில் தான் நம்ம மக்களை வந்து அவ்வளோ பறந்துபட்ட மக்களை வந்து அரசியல் களத்தில் சந்திக்கிறோம். அப்போ அவங்களுக்கு வந்து நம்முடைய கொள்கையை, நம் மீதான நம்பிக்கையை ஏற்படுத்துறதுக்கான இது. அந்த இடத்த கூட நாம் வந்து தவற விட்டோம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். நம்ம கூட்டணி கட்சிகள் கூட நாம் இருந்தால் அந்த தேர்தல் களம் வந்து சிறப்பாக இருக்கும், மதிப்பாக இருக்கும்னு மேடைகள் வழங்க முடியாத இடத்துக்கு நம்ம தாழ்ந்து போயிட்டோன்னு சொல்கிறேன் நான். அது இது தோழர் நமக்கு இருக்கக்கூடிய பலவீனம். அடுத்த வாட்டி நம்ம 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 இருந்தால் ஒரு இடத்துல வந்து மதிப்பு இருக்குன்னு நம்புற வேண்டாம், ஒரு சீட்டு எக்ஸ்ட்ரா கேட்கலாம் தோழர். அடுத்த வாட்டி நீங்கள் இருந்தாலும் இல்லைனாலுங்கிற நிலை ஆன பிறகு போயிட்டு அடுத்த வாட்டி ஒன்றுக்கு தான் நின்றுட்டு இருக்கணும். இப்போ ரெண்டு கேட்டுட்டு இருக்கிறோம், அடுத்தப்பில் அவன் ஒன்றுனா ஒன்று தான். நம்முடைய தகுதியை வளர்த்து கொள்றதுல தவறுறோம். அதை எங்கே தவறுகிறோம் அப்படின்னு சொல்லும்போது தான் கம்யூனிஸ்ட் கட்சி வளர்றதுங்கிறது வந்து வெறும் கோட்பாட்டு சூத்திரங்களில் இருந்து இல்லை, அது மக்களை சிக்கலுக்குள்ளாகக்கூடிய உற்பத்தி முறையை தன்னுடைய கண்ணோட்டத்தில் மக்கள்கிட்ட அரசியல் செய்கிறதன் மூலமாக வளர முடியும். அந்த அரசியல் நிலைப்பாடுகளை உருவாக்குறதுல நாம் வந்து பலவீனமாயிட்டோம். நம்மக்கிட்ட தலைமை அதுக்கானதாக இல்லை என்கிற பட்சத்தில் மக்களுக்கான சக்திகளாக நாம் முன்னாடி இல்லை. இந்த நிலையில் நாம் இப்படி இருந்தோம்னா அடுத்து வரக்கூடிய காலகட்டம் இதை விட மோசமான காலகட்டம். நம்ம உயிரை கொடுப்போம், அதெல்லாம் வந்து மாற்று கருத்தே இல்லை தோழர். அறிவியல் பூர்வமாக இயங்கக்கூடிய ஒரு கட்சி வந்து கண்ணை மூடிட்டு போய் கடலில் விழுந்து சாகிறதுலாம் எனக்கு உடன்பாடு இல்லை. இது அரசியல், இது கோட்பாடு, இது எங்கள் நடைமுறை, இது எங்கள் அமைப்பு முறைங்கிற ஒரு ஒரு பலத்தோடு போய் நின்று எதிரியோட மோதி சாகணும் தோழர். அதுதான் கம்யூனிசம். ஜெர்மன் பாசிசம் வருதுன்னு சொன்னால் பாசிசம் ஜனங்களை எந்த வகையிலெல்லாம் பாடாப்படுத்துதுங்கிறத வந்து அதை நேருக்கு நேர் நின்று அதனுடைய அரசியலை முகத்திரையை கிழித்து அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த லாப வெறி வேட்டையை ஜெர்மன் வந்து உலகத்தில் ஒரு எல்லாத்தையும் விட முக்கியமான ஒரு ஏகாதிபத்தியமாக மாறுவதற்கான அந்த வெறித்தனத்தை எல்லாத்தையும் ஒழிச்சதில் தான் அந்த இது. சரி, நம்ம லெனின் தோழரோட வந்து எல்லா வெளியீடுகளை எடுத்து பாருங்கள். அவர் கோட்பாட்டுக்கு விளக்கம் சொல்லி புத்தகம் எழுதினார். மக்கள் ஜார் அரசாங்கத்தை வந்து பாதி ஆட்கள் வந்து இது வந்து நிலப்பிரபுத்துவத்தில் இருக்குது, இதை இன்னும் நம்ம வந்து வேறு வகையில் தான் கையாளணும், இங்கே வந்து தனிநபர் அழித்தொழிப்பு முக்கியம், அல்லது இதெல்லாம் வேணாம், தேர்தல் பாதை முக்கியம், இப்படி பல்வேறு போக்குகள் போகும்போது தான் வந்து அவர் என்ன பண்ணுறாரு, ரஷ்யா ஒரு சமூக ஏகாதிபத்தியமாக மாறிடுச்சின்னு ஒரு புத்தகம் எழுதுகிறாரு. உலகத்தை நீங்கள் எந்த வகையில் பார்க்கணுன்னு சொல்லும்போது தான் ஏகாதிபத்திய முதலாளித்துவத்தினுடைய உச்சகட்டம்னு புத்தகம் எழுதுகிறார். பிரச்சனைகளில் இருந்து கோட்பாட்டை நிலைநிறுத்தக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. அப்படி நம்ம ஆளுங்க வந்து விஷயத்தை பார்க்கணும்னு சொல்கிறேன். அதுக்கு தான் நம்ம எவ்வளவு ஆபத்தான பொருளாதார நிலைமையில் நம்ம வந்து இந்த தேர்தலில் என்ன நம்ம தோழர்கள்லாம் பேசுனாங்கன்னு தயவு செஞ்சு வெறுப்பு இல்லாமல் பாருங்கள். இந்த திமுக அரசு வச்சுருக்கக்கூடிய அந்த இலவசங்களை இதெல்லாம் எவ்வளோ நாளுக்கு தொலை போகும்? மேலும் மேலும் கடன் வாங்கிக்கிட்டு நாம் நம்முடைய கொள்கையை பேசலை, திமுகவினுடைய பிரச்சார ஊதுகுழலாக இருந்தோம். அது ரொம்ப வெட்கப்பட வேண்டிய விஷயம் தோழர். இந்த அரசை இந்த வகையில் நாங்கள் அங்கீகரிக்கிறோம், இது வந்து மற்ற இடத்த விட பரவாயில்ல, இது வந்து தவிர்க்க முடியாததாக இருக்குது, இன்றைக்கி நாங்கள் இந்த விஷயத்தை அங்கீகரிக்கிறோம், எங்கள் வகையில் நின்றுட்டு இது பண்ணுவோம், நாம் மேலும் வந்து இது சீர்படுறதுக்கு இந்த அரசிட்ட வந்து போராடுவோம், முடியலன்னா நாங்கள் வந்து எங்களுடைய கூட்டணிங்கிறது வந்து ஒரு இது இருக்குது, அது வந்து எல்லாத்தையும் விட்டு கொடுக்கறதுக்கு இல்லை, கூட்டணி என்பது பொது எதிரிக்கு எதிரானது தானே, இப்படி இன்றைக்கு வரைக்கும் பேச முடியாத நிலைமைக்கு போயிட்டோம். இது மாதிரிலாம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 23 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த நிலைமை உருவாகவே இல்லை தோழர். நம்ம ஆளுங்க பேசுகிறது தான் அரசியல் விவாதமாக இருந்துச்சு, நாம் இல்லைன்னா அரசியல் இல்லைன்னு இருந்துச்சு. நாம் இன்றைக்கி அந்த இடத்துக்கு போயிட்டோம் அப்படிங்கிற வருத்தத்தை தான் பதிவு பண்ணேன். அது விமர்சனமாக இருந்தாலும் கூட விமர்சனம் தான். இப்போ வந்து நம்ம ஆளுங்களுக்கு இதான் தோழர் பிரச்சனை என்னென்னா, அந்த அடையாள அரசியல்வாதிகள் இருக்கிறாங்க பாருங்கள். இப்போ ரஞ்சித் வந்து கொஞ்சம் ஒரு 2-3 நாளைக்கு முன்னாடி வந்து ரஞ்சித் மேடையில் வந்து கம்யூனிஸ்டுகளை முற்போக்காளர்களெல்லாம் இது பண்ணாங்க. நம்ம தலைவர்கள் உட்பட பல பேர்கிட்ட நான் பேசுகிறேன். அவங்க எல்லாருமே என்ன சொல்லிக்கிறாங்கன்னா வந்து அதை நட்பு ரீதியாக பார்க்கணும், அதை அந்த விமர்சனங்கள்லாம் ஏற்றுக்கொள்ளணும், வெளியிலேருந்து விமர்சனம் வரணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் நம்ம விமர்சித்தா அது
எப்படி பார்ப்பாங்கன்னு தெரியல. விமர்சனங்கள் தான். நான் விமர்சனம் வச்சேன். நான் கட்சி இன்னைக்கு நேசிக்கிறேன். இந்த கட்சி அழியாமல் காப்பாற்ற வேண்டியது நம்முடைய கடமை. நாம் தத்துவ அரசியல் என்கிற ஆயுதம் கொண்ட ஒரு ஆயுதபாணிகளாக இருக்கணும். அதுதான் நமக்கு வந்து போராடுவதற்கான சக்தியை கொடுக்கும். அந்த இடத்தை நம்ம தலைவர்கள் கொண்டவர்களாக இல்லை. தலைவர்கள் அந்த விஷயத்தை வந்து உள்வாங்கிக்கணும். அவங்க தங்களை அப்படி வளர்த்துக்கணும். புதிய தலைமுறைகளையும் அப்படி வளர்க்கணும்னு எதிர்பார்க்குறேன். வேறு நான் கட்சி மேலெல்லாம் வந்து எனக்கு இது கூட இல்லைன்னா வந்து இந்த ஜனங்களை எப்படி காப்பாற்ற முடியுங்கிறதெல்லாம் எனக்கு கேள்வி இருக்குது. நான் இந்த பரிதாபத்தில் மட்டும் இருந்து கம்யூனிஸ்ட் கட்சியை நேசிக்கலை. கம்யூனிசம் ஒன்று தான் மக்களுக்கான தத்துவம். அது எத்தனை பின்னடைவுகளை சந்தித்தாலும் அதுதான் எழுந்து நிற்கும். அதுதான் சமூகத்தை மாற்றும். சமூகம் வந்து என்றைக்கும் கம்யூனிசத்தை விட்டுட்டு முன்னேற முடியாதுங்கிற அசைக்க முடியாத நம்பிக்கை எனக்கு இருக்குது தோழர். அதனால தான் அப்படி பேசுகிறேன். நன்றி.